தொழுகையில எல்லா செயல்களிலும் அல்லாஹு அக்பர் தானே சொல்லுகிறோம். ஏன் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லுகிறோம்? எல்லா இடத்திலும் அல்லாஹு அக்பர். ஆனால் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா எதற்காக? பெரியவரை மதித்ததற்காக. பெருமானார் தொழுகையிலே ருக்குவுக்கு சென்று விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முடியாத வயோதிகர் முன்னால் செல்லுகிறார். அவரை மதித்து நடக்க வேண்டும் என்று பின்னால் வருகிறார்கள். பெருமானார் ஒரு ரக்காத் முடித்து எழப்போகிறார்கள். ருக்குல இருந்து எந்திரிச்சா ஒரு ரக்காத் முடிஞ்சு போயிடும். ஒரு ரக்காத் போக போகிறதே, வாழ்க்கையில் நாம் இதுவரை மஸ்பூக்கே ஆனதில்லையே என்று கவலைப்படுகிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் முதுகை பிடித்துக் கொண்டார்கள். வந்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தொழுகையில சேரும் போது அந்த ஆனந்தத்துல அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். இந்த ஆனந்தத்துல ஏன்னா ருக்கு கிடைச்சிருச்சுல, நாம அதுக்கு நேர் மாற்றமா ருக்கு செஞ்சுட்டு வருவோம். ஒரு ருக்கு ஒரு ரக்காத்து கிடைக்கணுங்கிறதுக்காக ஹவுஸ்ல ஒளி செஞ்சுட்டு அங்கேயே ருக்கு செஞ்சுட்டு பிளேட்ல வந்து சேர்ந்த மாதிரி அப்படியே வந்து சக்குன்னு சேர்ந்துருவார். இந்த தொழுகை கூட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வந்தார்கள். தொழுகை கிடைத்தது, அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி இருந்து குரல் கொடுத்தாங்க, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. அல்ஹம்துலில்லாஹ்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? இதை அல்லாஹ் கேட்டு விட்டான், அதனால் என்னை பிடித்து நிறுத்தி விட்டான். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, உங்க அல்ஹம்துலில்லாஹ்வை அல்லாஹ் கேட்டு. இப்ப பின்னாடி இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு ரப்பனா லக்கல் ஹம்து, ரப்பனா லக்கல் ஹம்து, எனக்கு உதவி செய்த என் ரப்புக்கே எல்லா புகழ். பெரியவரை மதித்ததால், கண்ணியப்படுத்தியதால் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்தது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்பதல்ல. இங்கே ஒரு பெரிய பாடமும் இருக்கிறது. நம்முடைய குரலை அல்லாஹ் கேட்கிறான். நாம என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவான். பெரியவர்களை மதித்து விட்டால், நம்முடைய முன்னோர்களை மதித்து விட்டால், வயது மூத்தவர்களை மதித்து விட்டால் நாம் கேட்பதை ரப்பு தருகிறான். அல்லாஹு அக்பர். மூன்றாவது கதிர் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது.